அதிகாரம் 116. சாவினின்று தப்பியவர் பாடியது. அல்லேலூயா. ஆண்டவர் மீது நான் அன்பு கூர்கின்றேன். ஏனெனில் எனக்கு இரங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் அவர் எனக்கு செவி சாய்த்தார். சாவின் தலைகள் என்னை பிணித்து கொண்டன. பாதாளத்தின் கண்ணிகள் என்னை பற்றி கொண்டன. துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை கூவி அழைத்தேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர். நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய உள்ளத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது அவர் எனக்கு மீட்பளித்தார். என் நெஞ்சே, நீ மீண்டும் அமைதி கொள். ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை பல செய்துள்ளார். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் ஆண்டவர் திருமுன் நான் வாழ்ந்திடுவேன். மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்ன போதும் கூட நான் நம்பிக்கையோடிருந்தேன். எந்த மனிதரும் நம்பத்தக்கவர் அல்லர் என்று என் கலக்கத்தில் நான் சொன்னேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை நான் கூவி அழைப்பேன். ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் அவருக்கு என் பொருத்தனைகளை செலுத்துவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே ஊழியன், பணியாள், அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்துவிட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய பெயரை கூவி அழைப்பேன். ஆண்டவரே, மக்கள் அனைவர் முன்னிலையிலும் உமக்கு என் பொருத்தனைகளை நான் செலுத்திடுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நான் செலுத்திடுவேன். அல்லேலூயா.